இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் மரியாவும் இயேசுவினுடைய உறவினர்கள் சகோதரர்களும் இயேசுவையோடு பேசும்படி வந்திருக்கிறார்கள். இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, தந்தையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்கள்தான் என்னுடைய தாய், சகோதரன், சகோதரி என்று இயேசு போதிக்கிறார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது எனக்கு உடனடியாக மனதில் தோன்றுவது என்ன தெரியுமா? 46வது வார்த்தை 12வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி. அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டு இருந்தார்கள். அதை சொன்னதும் இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர்கள்தான். என்னிலே தோன்றுகின்ற எண்ணம் என்ன தெரியுமா? 2வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே 5வது வார்த்தையிலே யோவான் நற்செய்தியிலே அன்னை மரியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என் மகன் இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். பார்த்தீர்களா? அன்பானவர்களே, அன்னை மரியா எப்படி தாயாகிறார்? பெற்றதனால் மட்டுமல்ல, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதனால் தாயாகிறார் என்பதை அந்த யோவான் நற்செய்தி 2:5 நமக்கு சொல்லுகிறது. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்பானவர்களே, அன்னை மரியாவுக்கு உரிய அந்த உயர் வணக்கத்தின் நிலை கத்தோலிக்க திரு அவையில் இருப்பது ஏதோ ஆயர்களோ குருக்களோ அப்படி ஒரு உண்டாக்கிய பக்தி முயற்சி அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி, நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவர் முன்பு சரணடைந்தாரே. லூக்கா நற்செய்தியிலே 1:37 வாசிக்கிறோமே. அது அல்லவா ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடப்பவர் என்பதற்கு முதல் சான்று. அடுத்ததாக இந்த காணா ஒரு திருமணம் நிகழ்வு, அடுத்ததாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய தாய் மரியா என்னை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல, மாறாக என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறதுனால் அப்படிப்பட்ட உயர்நிலை அடைந்திருக்கிறார். நீங்களும் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். தந்தை கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். அது முக்கியமானது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை அன்னை மரியாவை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் நமக்கு தருகிறது. தந்தையினுடைய விருப்பப்படி நடப்பவன்தான் பேறு பெற்றவர்கள், அவர்கள்தான் அறிவாளிகள், அவர்கள்தான் பாறை மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று மத்தேயு நற்செய்தியிலே 7:24 வாசிக்கிறோமே. அதுதான் இது. அன்னை மரியா அப்படி வீட்டை கட்டியவர். நம்முடைய வாழ்க்கையிலும் மரியாவை நாம் வணங்குகின்றோம் என்றால் அந்த மரியாவை பின்பற்ற வேண்டும். மரியாவை போல இயேசு சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும். கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உயிருள்ள எங்கள் கடவுளே, உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் முதன்மையாக நிற்பது எங்களுக்கு கல்வாரியிலே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து அளித்த அன்னை மரியா. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொண்டு உம் திருமுன் சரணடைந்த அந்த அன்னை மரியா எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க விரும்புகிறார். இயேசுவை தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்பியே இயேசுவுடன் பேச வேண்டும் என்று தன்னுடைய உறவுகளை எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்பு கடவுளே, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு தங்க வேண்டும். உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதின் வழியாக உம்மோடு தங்க வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.